Hello guys, welcome to my channel. Good morning to you all. நாங்கள் இப்போ கொலம்பில் நிற்கிறோம். கொலம்பில் இருந்து மால்டீவ்ஸுக்கு போகிறதுக்காக வெயிட்டிங் ஃபார் அ டே. ஸோ இன்றைக்கி நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ண போகிற பிளேஸ் வந்து கிராண்ட் ஓரியண்டல் ஹோட்டல். இது வந்து இட்ஸ் வெரி 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 ஓல்ட் ஹோட்டல். ஒரு காலத்தில் பிரிட்டிஷுக்குள்ள இருந்த ஹோட்டல் இது. பிரிட்டிஷ் அவங்களோட ஆர்மி பர்சனல்ஸ் இன்னும் இராணுவங்களை இங்கே வைக்கிறதுக்காக இந்த பாவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி 1837 பிரிட்டிஷ் இதை ஒரு இராணுவ முகமாக பாவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இது பல பேருடைய கைகள் உருவெடுத்திருக்கு. இதை ஆர்மியிலிருந்து அவங்க விட்டுட்டு போகிற பிறகு இதை ரெனோவேட் பண்ணி ஒரு ஹாஸ்டல், ஒரு தங்குமிடமாக கிட்டத்தட்ட 157 அறைகளை கொண்ட ஒரு தங்குமிடமாக இது பாவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பின்பு இது வந்து ஹோட்டலாக மாற்றப்பட்டது. ஹோட்டலாக மாற்றப்பட்ட நேரத்தில் இது பலருடைய கைகள் மாறி இப்பொழுது பேங்க் ஆஃப் சிலோன் உடைய கைகளுக்கு வந்திருக்கின்றது. பேங்க் ஆஃப் சிலோன் தான் இது இப்போ நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து ரிசப்ஷன் ஏரியாவில் இருக்கிற ஒரு இடம்தான். ஒரு சின்ன ஒரு கஃபே மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ மீட்டிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுறதுக்கு பிரயோசனமாக இருக்கும். தட் இஸ் அ ஸ்மால் ஜுவல்லரி ஷாப் ஒன்று இருக்குது. கெஸ்ட்டாக நீங்கள் இந்த ஹோட்டலில் இருக்கும்போது இந்த ஏரியாவில் வந்து வர்ற உங்களை விசிட் பண்ணுற ஆட்களை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த ஹோட்டல் எப்போ நிறுவப்பட்டது, யாரால் நிறுவப்பட்டது, யார் இதை திறந்து வச்சுருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இதில் ஒரு கல் விட்ட மாதிரி பதிச்சிருக்கிறாங்க. அதை அங்கே போனோம்னு சொன்னால் அது நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ இது பழைய காலத்து ஹோட்டல் என்றபடியால் அந்த ஸ்ட்ரக்சர், இந்த பில்டிங்கை பார்க்கும்போது அதில் உணர்வு நமக்கு வரும். ஒரு பழைய காலத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு பில்டிங் மாதிரி தெரியும். அதாவது மாடர்ன் ஹோட்டல் ஆக இல்லாமல் பழைய ஒரு ஹோட்டலுக்குள்ள ஒரு தோற்றத்தை அந்த பில்டிங் கொடுக்கும். அதை வந்து இவங்க ரெனோவேட் பண்ணி ஓவர் த இயர்ஸ் ஒவ்வொருடைய கைகள் மாறி போகும்போதும் அது சிறிய வேலைப்பாடுகளை அவர்கள் செய்து இதை வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு ஹோட்டலாக மாற்றியிருக்கிறார்கள். பட் உள்ளே போகும்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த கட்டடம் வந்து ரொம்ப பழமையான கட்டடம் இருக்கிறது. அது இதில் எந்த மாற்ற கருத்துக்களும் இல்லை. இருந்தாலும் நல்ல முறையில் இதை பாதுகாத்து நடத்தி வர்றாங்கன்னு தான் சொல்லணும். 2 லிஃப்ட் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் அது ஒரு ஈஸி வே. ஸ்டேர்கேஸ் எல்லாம் வந்து நல்ல பெருசாக வைடாக இருக்கும். ஒரு காலத்தில் இது வேறு தேவைகளுக்காக பாவிக்கப்பட்ட இடமாக இருந்தபடினால அந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கட்டடம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்சமயம் அவர்கள் ஒரு ஹோட்டலாக பாவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆர்மி இருந்த நேரத்தில் 157 அறைகள் இருந்த போதிலும் இப்போது இங்கே வந்து 157 அறைகள் இல்லை. இப்போது தற்சமயம் இருக்கிறது வந்து 80 அறைகள் தான் இருக்குது. 80 rooms and 2 shoot. ஸோ அதை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள் இப்போதைய உள்ள தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி. இது கீழ்ப்பகுதி அதாவது நீங்கள் முன்னுக்கு என்ட்ரு பண்ணிங்கன்னா ரிசப்ஷன், அதுக்கு பிறகு எல்லா ரூம்ஸும் மேலே அமைக்கப்பட்டிருக்கு. கீழ்த்தளத்தில் உள்ள பகுதிகள் வந்து வேறு தேவைகளுக்காக அவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பேங்க் ஆஃப் சிலோன் அதில் நடைமுறையில் இருந்தது. தற்சமயம் இல்லை. தற்சமயம் அதில் சில வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்ன பண்ணும்போதே பெரிய ஒரு வெராண்டா, பெரிய லிஃப்ட், எல்லாமே ஒரு மசிவ் லுக். மற்ற ஹோட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுக்குது. நீங்கள் ஒரு லக்ஸரி ஹோட்டலுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள்.
அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்காது. ஆனால் ஒரு ஒரு பழமையான ஒரு தொன்மையான ஒரு ஒரு ஹோட்டலில் நீங்கள் இருக்கிறீங்க என்று பெருமைப்படலாம்னு. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ராணி கூட இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குரிய எல்லா எவிடென்ஸும் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இருந்த ஆக்களோட ஃபோட்டோஸ், பெரிய பெரிய ஆக்கள், ஃபிலிப்பினோ ரைட்டர், ஒரு ரஷ்யன் ட்ராமா ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவங்களாம் பெரிய பயங்கர ஃபேமஸாக இருந்த காலகட்டங்களில் இங்கே வந்து தங்கி இருக்கிறாங்க. அவங்களோட பேர்லேயே 2 அறைகள், பெரிய சூட் எல்லாமே இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இன்னும் இந்த பழைய காலத்து ஸ்டைலில் இருக்கிற கட்டிலாக இருக்கட்டும், இந்த விண்டோ ஃப்ரேம்ஸ், மற்ற கபர்டு, கதவுகள் எல்லாமே ஒரு பழைய காலத்துக்குள்ள ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்கும். இட்ஸ் நாட் அ மாடர்ன் ஹோட்டல், பட் ஸ்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் இந்த ஹோட்டல் உங்களுக்கு தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டிஸோடு இந்த ஹோட்டல் இருக்குது. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, தேர் இஸ் பாத் டப் இருக்குது, மாடர்ன் டாய்லெட், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பெட், ப்ளஸ் டிவி இருக்குது, ஒரு கபர்டு இருக்குது. இது ஒரு அடிப்படை தேவை. இந்த பாருங்கள், உடன் ஸ்டேர்கேஸ் தான். இட்ஸ் நாட் அ கான்கிரீட் ஸ்டேர்கேஸ், உடன் ஸ்டேர்கேஸ் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வுட் ஒர்க் நிறைய இந்த ஹோட்டலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ளோராக இருக்கட்டும், சில இடங்களில் நடக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் வந்து 4th ஃப்ளோரில் நிற்கிறோம். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் இட்ஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஐ குட் சே. நீங்கள் மார்னிங் வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபுல் வியூவே, அந்த ஹார்பர் வியூவை நீங்கள் பார்க்கலாம். ஹார்பர் வியூவை பார்த்துக்கிட்டு அந்த ஷிப் நிற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரும்போது that would be a very memorable day for you, to start the day. பாருங்க, massive window, அந்த விண்டோக்கு பக்கத்தில் போயிருந்தீங்க. ஃபுல் ஹார்பர் ஏரியாவே உங்களுக்கு தெரியுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு புஃபே ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட், omelette, sausages, there are varieties of bread, butter, jam, whatever it's available, you can have it. It is a buffet style, of course. And lunch, of course, paid lunch, you have to pay for it. And dinner, like that. Breakfast is provided from the hotel. So the following day, actually, on 8th, so night I stayed there, and the next day I'm planning to leave. So breakfast எடுத்துட்டு அதிலிருந்து ஹார்பர் வியூ பார்த்துட்டு இதிலிருந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஈவன் அட் நைட் இட்ஸ் லுக் பியூட்டிஃபுல். இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ there are a lot of people coming here. Mostly நான் பார்த்த வரைக்கும் நிறைய சைனீஸ் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்த பார்க்க முடிஞ்சது. நிறைய இந்தியன்ஸ் ஸ்டே பண்ணியிருந்த பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் இது பாருங்கள், வெளியிலேருந்து பார்க்கும்போது இதுதான் எனக்கு தெரியல இந்த ஹோட்டல் பில்டிங்கோட பிரமாண்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட்ஸ் சென்டர், த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ் பை. இங்கே ரயில் ஸ்டேஷனுக்கு நடந்து போயிடலாம், பஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து போயிடலாம், பெட்டாக்கு நடந்து போயிடலாம். த மெயின் ஏரியா சரௌண்டட், ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ஆக்சஸ். ஸோ அதனால் அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி சீப், வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ். இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ அந்த வகையில் இந்த ஹோட்டலில் நீங்கள் ஒரு ஷார்ட் ஸ்டேக்கு வர்றீங்க, ஒரு 2 நாள் 3 நாள் போகிறீங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் த பெஸ்ட் ஹோட்டல் ஐ குட் சே. Instead of spending a lot of money on staying in a luxury hotel, you will feel the luxury as well as the economy and affordability. So I suggest this hotel for everyone. கொலம்புக்கு நீங்கள் எப்போயாவது வர்றீங்க, ஸ்ரீலங்கா விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால்
ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்டே திஸ். I think இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். So I will see you in my next video. Till then, bye bye. Have a nice